வணக்கம். நம்மள எபிசோட் நம்பர் 2 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஹீரோவோட வீட்டு பக்கத்துல வேன் மாதிரியான ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ளேருந்து போன எபிசோடோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஒருத்தங்களை பார்த்தோமே, சைனீஸ் டீச்சர்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்களே, அவங்க இறங்குறாங்க. இறங்குனா அவங்க நேர காரோட பின்பகுதிக்கு வந்து அங்க கொஞ்சம் லக்கேஜ் மாதிரி கொஞ்சம் பொருள் வச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நவீன ரக ஆயுதங்களா இருக்கு. அது கூடவே நவீன ரக ட்ரோனும் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க அந்த ட்ரோனை எடுத்து ஹீரோட வீட்டை நோக்கி பறக்க விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு இப்ப 7 வயசு. ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சு. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து சிகிச்சை பலனளிக்காம தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா ஹீரோ இதை நம்ப மாட்டேங்கிறான். அவங்க அண்ணன் கிட்ட இல்ல இது கேன்சரால இறந்ததா இருக்காது, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்கும், அதனால நம்ம பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்போம் அப்படிலாம் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அண்ணனும் டே அம்மாவை ரொம்ப வயசாயிருச்சுடா, அம்மாவை யாரா கொல்ல போறாங்க, அம்மாவோட சாவல என்னடா மர்மம் இருக்க போகுது அப்படிலாம் சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி நடக்கிற அந்த இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம குட்டி ஹீரோயின் இருக்கா. குட்டி ஹீரோயினுக்கு இந்த சாவு இதை பத்திலாம் என்ன அவ்வளவா தெரிய போகுது. அப்படி துருன்னு அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கையில ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிடறா. உடனே ஹீரோனோட அம்மா ஹீரோனை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க, அமைதியா வீட்டுல போய் உட்காருங்க, இங்க இருக்கிற வேலைகளை எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம், இது எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், அந்த நேரம் 2 பேருமே இங்க வாங்க, அது வரைக்கும் எங்களை தொந்தரவு பண்ணாம வீட்டுல போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் கூட்டி ஹீரோனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒருத்தனை பார்த்தோமே, ஸ்னைப்பரோட இருந்தானே, அவன் ஹீரோவோட அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வர்றான். இந்த இடத்துக்கு வந்து அவனை பார்த்து ஹீரோவோட அண்ணன், நீங்க யாரு, நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, உங்களுக்கு எங்களை தெரியுமா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா உங்க தம்பிக்கு என்ன நல்லாவே தெரியும், நாங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற. அப்படியே கட் பண்ணி வீட்டுல ஹீரோவும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோ கிட்ட, பாட்டிமா இறந்து போயிட்டாங்கல்ல, பாட்டிமா இறந்து போனதுனால திரும்ப என்னால அவங்கள பார்க்க முடியாதுல்ல, அப்படின்னா இந்த சாவு மரணம் இறப்பு இது ரொம்ப கெட்டது என்ன அப்படிங்கிற. அதுக்கு ஹீரோ, அது நீ குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு புரிய மாட்டேங்குதுமா, சாவு இறப்பு மரணம்ங்கிறது கெட்டது கிடையாது, அது ஒரு வரம், அது நல்லது, அந்த ஒண்ணு மட்டும் இப்ப இல்லன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகம் இப்பவும் உலகமா இருந்திருக்காது, பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் போகணும். டிவில இப்ப போய்கிட்டு இருக்கே அந்த ஷோவை பாத்தியா, அந்த ஷோல அந்த சிங்கத்துக்கு வயசாயிருச்சு, அது இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாக போகுது, அதை சுத்தி நிறைய ஹைனாஸ் இருக்கு, ஆனா சாக போற நேரத்திலயும் அந்த சிங்கம் அமைதியா தான் இருக்கு, அதை சுத்தியும் இருக்கிற ஹைனாஸ் கூச்செல்லாம் போட்டு சத்தமா எழுப்பிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, வீக்கானவங்க எப்பவுமே தொணன்னு இருப்பாங்க, ஸ்ட்ராங்கானவங்க இறக்க போற நேரத்துல கூட, இறக்க போற அந்த தருவாயில கூட அமைதியா தான் இருப்பாங்க. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீ எப்பவுமே வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும், அமைதியா இருந்தாலே போதும், உன்னை பார்த்து குறைக்கிறவங்க குறைச்சிக்கிட்டே இருக்கட்டும் விட்டுறணும், எப்பவுமே பி ஸ்ட்ராங்கா இருக்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்போ டிவில அந்த சிங்கத்தை ஹைனெல்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டு அந்த கறியை பிச்சு இழுத்து சாப்பிட்டு இருக்கு. இதை பார்த்தவொன்னா குட்டி குழந்தை, எனக்கு இதை பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்குது. மறுபடியும் ஹீரோ, பயப்படாத, நீ எதையாவது ஒன்ன பார்த்து பயப்படுறன்னா நீ அகைன் அண்ட் அகைன் அதையே பாரு, எதையாவது பார்த்து நீ பயப்படுறன்னா அகைன் அண்ட் அகைன் அதையே ஃபேஸ் பண்ணு, அப்போதான் உங்ககிட்ட இருக்கிற அது மேல இருக்கிற பயம் உன்னை விட்டு போகும் அப்படின்னு ஹீரோ குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஹீரோக்கு ஒரு கால் வருது. கால் வரமே கால் எடுத்து, ஹலோ யாரு நீயா, உனக்கு இந்த நம்பர் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த காலை பேசி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குட்டி பொண்ணு கிட்ட வந்து, இந்த பாரு, நான் அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக அந்த அஞ்சலி செலுத்துற இடத்துக்கு போறேன், நீ என் கூட வர வேண்டாம், நீ இந்த வீட்லயே தனியா இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சித்தப்பாவோட ஒரு ஃப்ரெண்ட் இங்க வருவாங்க, அவங்க வந்து கதவை தட்டினதும் உடனே கதவை திறக்க கூடாது, அவங்க கிட்ட நீ ஒரு விடுகதை கேட்கணும், அந்த விடுகதைக்கு அவங்க சரியான பதில் சொன்னா மட்டும்தான் நீ கதவை ஓபன் பண்ணணும், பதில் சொல்லலன்னா நீ கதவை ஓபன் பண்ணவே கூடாது அப்படிங்கிறான். இதை கேட்டு குழந்தையும் ஒரு விடுகதையை சொல்லி இந்த விடுகதைக்கான ஆன்சரையும் சொல்லி, இந்த ஆன்சர் சொன்னா மட்டும்தான் நான் கதவை ஓபன் பண்ணுவேன் அப்படிங்குது. இதை கேட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப போறான். அவங்ககிட்ட மறுபடியும் இந்த குழந்தை, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்குது. அவன் அங்கிருந்து போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த வீட்டோட கதவை திறந்துகிட்டு யாரோ உள்ள வரதுக்காக ட்ரை பண்றாங்க. உடனே இந்த குழந்தை அந்த விடுகதையை சொல்லி அதுக்கான ஆன்சரை சொல்ல சொல்லி வீட்டுக்கு உள்ள இருந்தே சத்தம் போடுது. வெளியே நின்று கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் ஆன்சர் எதையும் சொல்லாம மறுபடியும் கதவை ஓபன் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இந்த குழந்தை ரொம்ப பயப்படுது. வெளியே நின்று ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா கதவை ஓபன் பண்ணிட்டான். அப்படி கதவை ஓபன் பண்ணவன் கதவை லைட்டா ஓபன் பண்ணி தலையை மட்டும் உள்ள வீட்டு அப்படியே என்ட்ராகிற நேரத்துல அவன் தலையை அப்படியே யாரோ பின்னாடி பிடிச்சு இழுக்கிறாங்க. கதவு மூடப்படுது. வெளியே யாரையோ போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் எல்லாமே உள்ள இருக்கிற இந்த குழந்தைக்கு கேட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்னொருத்த அந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்து அந்த குழந்தை ஒரு விடுகதை சொன்னிச்சுல, அந்த விடுகதைக்கான ஆன்சரை மொபைல்ல டைப் பண்ணி காட்டுறான். அதாவது இப்ப வந்தவன் ஹீரோவோட உண்மையான ஃப்ரெண்டு, இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி வந்தவன் அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்தவன் இந்த குழந்தைய கொல்றதுக்காக வந்தவன். இவனால வாய் பேச முடியாது போல் இருக்கு, அதனாலதான் டைப் பண்ணி எல்லாம் காட்டுறான். இந்த குழந்தைகிட்ட இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிற நேரத்துல தான் யாரோ ஸ்டெப் ஏறி வர்ற சவுண்ட் இவனுக்கு கேக்குது. உடனே இவன் கதவை திறந்து வெளியே யார் வரான்னு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தைகிட்ட மறுபடியும் டைப் பண்ணியே, நானா வந்து கதவை ஓபன் பண்ற வரைக்கும் நீ எக்காரணம் கொண்டு கதவை ஓபன் பண்ணக்கூடாது, கதவை மூடிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளேயே இரு அப்படின்னு டைப் பண்ணி காட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த குழந்தையோட ரூம்ல விட்டுட்டு அந்த கதவை அப்படியே மூடுறான். அப்படி மூடுற நேரத்துல தான் இவன் கோல்டுனால கையில ஏதோ ஒரு ஆயுதம் போட்டிருக்கான். அதை இந்த குழந்தை கவனிக்குது. இவன் கதவு மூடின கொஞ்ச நேரத்துல வெளியே என்னெல்லாமோ சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 2 பேர் இந்த கதவை திறந்துட்டு உள்ள வர்றாங்க. அதுல ஒருத்தன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தவன். இவங்க 2 பேருமே இந்த குழந்தைய கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ரூமுக்குள்ள வந்து இவங்க அந்த குழந்தைய அங்க தேடி பார்த்துட்டு
இருக்கும்போது குழந்தைய அங்க எங்கேயுமே காணும். சரின்னு சொல்லி அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா குழந்தை அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு கம்பியில தொங்கிட்டு இருக்கு. இவனுங்க நம்மள கொல்லத்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுங்க ரூமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை ஜன்னலுக்கு வெளியே வந்துருச்சு. இப்படி ஜன்னலுக்கு வெளியே தொங்கிட்டு இருக்கிற இந்த குழந்தை கிட்ட அந்த ஸ்னைப்பர் ஆசாமி, பாப்பா சொல்றத கேளு, நீ சின்ன குழந்தை, அங்கிருந்து விழுந்தனா ஒன்னே நீ செத்து போயிருவ, இல்லனா கை கால் முறிஞ்சு ஊனமாயிருவ, அதுக்கு பேசாம நீ மேலே ஏறி வா, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு அந்த குழந்தைய மேல கொண்டு வரதுக்காக பேச்சுவார்த்தையில ஈடுபடுறான். ஆனா குழந்தை மேல வராம கம்பியில பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கையை விடுது, அப்படியே கீழே வந்து விழுது. கீழே கொஞ்சம் வேஸ்ட் இருக்கு, அந்த வேஸ்ட்ல தான் வந்து விழுது. அதனால குழந்தைக்கு எதுவுமே ஆகல. கீழே விழுந்த குழந்தை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. குழந்தைக்கு பின்னாடியே இன்னொருத்தனா அந்த வழியாவே எகிரி குதிச்சு குழந்தைய விரட்ட ஆரம்பிக்கிறான். குழந்தை இப்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் சைடுல இருந்து ஒரு வண்டி வேகமா வந்து குழந்தை மேல மோதிடுது. அவங்க வந்து நார்மல் பீப்புள் தான், தெரியாம தான் குழந்தை மேல மோதி இருப்பாங்க. சோ இப்போ அவங்க குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பொதுமக்களும் கூடிட்டாங்க. அதனால விரட்டிட்டு வந்தவனால அந்த குழந்தை பின்னாடி மேற்கொண்டு போக முடியல. கட் பண்ணி குழந்தை இப்ப ஒரு ஆஸ்பத்திரியில அரை மயக்கத்துல இருக்கு. குழந்தை முன்னாடி 2 போலீஸ்காரங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. இது இந்த குழந்தை அந்த இறுதி அஞ்சலி நடக்கிற ஹால்ல 2 பேர் இறந்து போனாங்களே, அவங்களோட குழந்தை தானே. ஐயோ பாவம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த குழந்தை அவங்கள பார்க்க போன நேரத்துல தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருக்கு. இந்த குழந்தையோட பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, அம்மா அப்பாவும் இப்ப இறந்து போயிட்டாங்க. வேற சொந்த பந்தம் யாரும் இல்லதானே இந்த குழந்தைக்கு? இல்ல ஒரு சித்தப்பா ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அவன் வீட்டு பக்கம் வந்து 8-9 வருஷம் ஆகுதுங்க. பார்க்க போனா கிட்டத்தட்ட இந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை தான். இனிமே இந்த உலகத்துல இது எப்படிதான் வாழ போதோ என்னமோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம குட்டி ஹீரோயின் முழிச்சு பாக்குறா. முழிச்சு பார்த்தா இவ இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கா. அப்படி முடிச்சு இவ அப்படி சுத்தி பார்க்கும்போது தான் இந்த ரூமோட கதவை திறந்துகிட்டு ஒரு ஹைனா உள்ள வருது. உள்ள வந்த அந்த ஹைனாவோட வாயில நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ ரூமுக்குள்ளேயே இருமா அப்படின்னு குழந்தைய உள்ள வச்சு பூட்டிருப்பான்ல ஒருத்தன், அவனோட கை இருக்கு. அப்படி ரூமுக்குள்ள வந்த இந்த ஹைனா அப்படியே ரூமை சுத்தி உள்ள வந்து கரெக்டா இந்த குழந்தை படுத்திருக்கிற பெட் மேல ஏறி நின்னு இந்த குழந்தைய ஐ டு ஐ பாக்குது. அதுக்கப்புறமா அது கடிச்சு கொண்டு வந்துச்சுல அந்த கை, அந்த கைய இந்த குழந்தை மேல போட்டுட்டு இந்த குழந்தைய பார்த்து ஆணு வாயை துறக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த குழந்தை இப்போ முழிச்சுக்குது. அப்படியே வெளியே பார்த்தா இந்த குழந்தைய தெருவுல விரட்டி இருப்பான ஒரு கொலைகாரன், அவன் இப்ப இந்த குழந்தை எந்த ரூம்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா குழந்தைய அங்க காணும். தனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத தான் இந்த ஹைனா கனவு மூலமா நமக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த குழந்தை உயிர் பழைக்கிறதுக்காக இப்போ அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவனும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த குழந்தை ஓடி ஓடி இப்போ ஒரு மோர்ச்சரி முன்னாடி வந்து நிக்குது. மோர்ச்சரி முன்னாடி வந்து நின்ன குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா மோர்ச்சரியோட கதவை திறந்துட்டு உள்ள போகுது. அங்க நிறைய பணங்கள் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பணத்தை சூஸ் பண்ணி வெளியே இழுத்து அந்த பணத்துக்கு கூடவே உள்ள போய் படுத்துக்குது. அப்படி உள்ள படுத்ததுக்கு அப்புறமா தான் யாரு கூட படுத்திருக்கோம், எந்த பணம் கூட படுத்திருக்கோம் அப்படிங்கறதே இந்த குழந்தை பாக்குது. பார்த்தா அது இந்த குழந்தையோட அம்மா தான். இப்ப இந்த கொலைகாரனும் மோர்ச்சரிக்கு வந்துட்டான். மோர்ச்சரிக்கு வந்தாவன் ஒவ்வொரு பணம் இருக்கிற பெட்டியா இழுத்து இழுத்து பாக்குறான். கடைசியா இந்த குழந்தை இருக்கிற அந்த பொட்டியும் அப்படி பிடிச்சி இழுக்க போறான். அப்போதான் வெளியே காவலுக்காக ஒருத்தனை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அவன் இங்க வந்து நிக்கிறான். அவன்கிட்ட இந்த கொலைகாரன், டேய் நான் உன்னை வெளியே தானே காவலுக்கு நிக்க சொன்னேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போ வெளியே போ, இந்த குழந்தை இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து சேர்றேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் ஒண்ணுமே பேசாம நிக்கிறான். என்னடா அமைதியா இருக்க அப்படின்னு இந்த கொலைகாரன் அவன்கிட்ட நெருங்குற நேரத்துல தான் அவனுக்கு பின்னாடி அந்த வாசல்ல நின்னுகிட்டு இருக்கவனுக்கு தோள்பட்டையில இருந்து ஒரு கண்ணு இவனை பார்த்து சுடுது. அதாவது குழந்தைய காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டான். இந்த ஆக்ஷன் சீன் எதையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துக்குமே சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ இந்த 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணி இவங்க முன்னாடி தங்கி இருந்த அதே ஏரியாவில் இன்னும் தங்கிக்கிட்டு இருந்தா மேலும் மேலும் இந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் தானே வந்துட்டு இருக்கும். அதனால அவ்வளவா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு குக்கிராமமா பார்த்து ஹீரோ இந்த குழந்தைய கூட்டு வந்து செட்டில் ஆகிறான். அப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுமே ஹீரோ அவனோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு விறுவிறுன்னு முன்னாடி நடந்து போறான். பின்னாடியே இறங்கின இந்த குழந்தை அவளுக்குன்னு கொஞ்சம் லக்கேஜ் இருக்குல்ல, அதையெல்லாம் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகிற நேரத்துல கால் தடிக்க கீழே விழுகிறா. கீழே விழுந்த குழந்தை எந்திக்காம இல்லனா தன்னை வந்து தன்னோட சித்தப்பா தூக்கி விடுவாரு அப்படின்னு சொல்லி அங்கேயே படுத்துக்கிட்டு இவனை ஏறிட்டு பாக்குது. அப்போதான் ஹீரோ, நான் தூக்கி விட வருவேன்னு நினைச்சு நீ அங்கேயே படுத்திருக்காத, விழுந்தா எந்திக்கணும், அதுதான் சரி. நான் உன்னோட கார்டியன் கிடையாது, என்னால ஒரு கார்டியன் ஆகவும் முடியாது. அதனால உன்னோட அம்மா அப்பா உனக்கு பண்ணி தந்த எல்லாத்தையுமே என்னால பண்ணி தர முடியாது அப்படின்ட்டு வீட்டை திறந்துக்கிட்டு உள்ள போறான். இப்ப இந்த குழந்தை கண்டினியூவா பிரச்சனையா சந்திச்சுட்டு வந்திருக்குல்ல, அதனால இந்த குழந்தைக்கு தற்காலிகமா ஒரு நோய் வந்துருச்சு. இந்த குழந்தையால பேச முடியாது. அதாவது அவ்வளவு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தை ஊமையாயிரு. இந்த குழந்தை ஊமையானதுக்கு அவளுடைய அம்மா அப்பா இறந்து போனதுக்கு இந்த குழந்தை இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சதுக்கெல்லாம் காரணம் தான் தானே, அதாவது ஹீரோ தானே. அதனால ஹீரோ தான் செய்த தவற நினைச்சு, அதாவது இவங்க கிட்ட ஹீரோ வந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் செய்த தவற நினைச்சு தன்னைத்தானே பலமா தாக்கிக்கிறான். வெளியே அந்த குழந்தை கிட்ட நான் உன்னோட கார்டியன் கிடையாது, என்னால கார்டியனா இருக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே அந்த குழந்தைக்கு தெரியாம அந்த குழந்தைய நல்லபடியா அக்கறையாவே பாத்துக்கிறான். இப்ப இந்த குழந்தை ஊமையா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கூட படிக்கிற பசங்களை இந்த குழந்தைய துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கூட படிக்கிற பசங்க எல்லாம் துன்புறுத்துற நேரத்துல தான் இந்த குழந்தைய இந்த பாப்பாவை இன்னொரு பையன் வந்து காப்பாத்துறான். இந்த பையனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோமே, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவன் தான் இவன். அவன் இப்ப வந்து இந்த பாப்பாவை காப்பாத்தவுமே இந்த பாப்பா இருந்துச்சு அப்படியே நடந்து போகுது. பாப்பா முன்னாடி நடந்து போக பின்னாடி இந்த சின்ன பசங்க ஒரு கதை பேசிக்கிறாங்க. இந்த பாப்பாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்களா, அது இப்ப நாட்டுல என்ன கதையா இருக்குன்னா, ஹீரோயினோட அம்மாவுக்கு இன்னொருத்தர் கூட தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பு ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வருது. இது தெரிய வரவுமே அவரு அம்மாவை கொன்னுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.
போயிட்டாரு அப்படின்னு தான் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதையே தான் இந்த சின்ன பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பாவை பத்தி இப்படி சின்ன பசங்க தப்பா பேசுவோமே இந்த குழந்தைக்கு கோவம் வருது. உடனே இந்த பாப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு சேரை எடுத்து இந்த கதையை பேசிட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட மண்டை அடிச்சு உடைச்சிருது. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. ஸ்கூலும் விட்டுருச்சு. நல்லா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. மழையும் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மற்ற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கையில ஒரு கொடையோட வந்து அவங்களோட குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த குழந்தை மட்டும் தன்னை யாரும் கூப்பிடுறதுக்கு இல்லாம கையில கொடையும் இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகுது. அப்படி இந்த பாப்பா நடந்து போற நேரத்துல தான் ஹீரோவும் அவனோட வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வர்றான். அப்படி வர்றவன் இந்த குழந்தை கிட்ட வண்டிக்குள்ள ஏறுமா அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம இந்த குழந்தை நடந்து போகுதுல அந்த வேகத்துக்கு ஈக்குவலா வண்டி அப்படியே ஓட்டிட்டு போறான். சரி அவன் தான் கூப்பிடல, இந்த பாப்பாவாச்சும் மழையில நனையாம இருக்கிறதுக்கு அந்த வண்டிக்குள்ள ஏறணும்ல, அது பங்குக்கு ஈகோ காட்டுறேன்னு அவன் வந்தானா கொஞ்சம் வேகம் ஏத்தி அப்படியே நடந்து போகுது. கொஞ்சம் தூரம் ஹீரோவும் அப்படியே ஃபாலோ பண்ணி வர்றான். ஏறு அப்படிங்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி வர்றான். இந்த குழந்தை ஈகோ காட்டி ஏறாததுனால அவனும் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே மறுநாள் ஹீரோ அவனுக்கும் சமைச்சு இந்த பாப்பாக்கும் சமைச்சு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆகி வந்த பாப்பா அப்படியே அதை பாக்குது. பார்த்துட்டு அதை கண்டுக்காம அப்படியே வெளியே போயிருது. அந்த பாப்பா இப்படி கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போனதுனால நைட்டு சாப்பாடை ஹீரோ அவனுக்கு மட்டுமே சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். இந்த பாப்பா அவளுக்கு தேவையானதை அவ சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படியே ஈகோ இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அதாவது அவன் இப்ப உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா இந்த பாப்பா அந்த டிவி பக்கமே வராது. பாப்பா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா ஹீரோ அந்த பக்கமே வரமாட்டான். அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல தங்கி இருந்தாலும் ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்காங்க. இப்ப பாப்பா வந்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிற பாப்பா சின்ன குழந்தை. சோ அவளுக்கு ஏதாவது பண தேவை இருக்கும். ஸ்கூல்ல ஏதாவது வாங்குறது வைக்கிறதுக்கு பண தேவை இருக்கும்ல. அதனால காலையில ஒரு நோட்ஸ் எழுதி ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டி வச்சுட்டு போவா. ஈவினிங் வந்து பார்த்தா அந்த நோட்ஸ் கூடவே அவ எவ்வளவு பணம் கேட்டிருந்தாலோ அந்த பணம் இருக்கும். இது இப்படியே கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ ஆகுது. இவ ஏதாவது பொருள் வாங்குறதுக்காகத்தான் பணம் கேட்டிருப்பா. இது இப்படியே கண்டினியூ ஆகி கடைசியில இவ எந்த பொருள் வாங்குறதுக்காக பணம் கேட்கிறாளோ அந்த பொருள் அங்க இருக்க ஆரம்பிக்குது. அதாவது பணத்துக்கு பதில் அந்த பொருள் இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற டீச்சருக்கு ஏற்கனவே தெரிய வந்துருச்சு. டீச்சர் ஒன்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு பாப்பாவுக்கு தான் இப்படி ஒரு நோய் இருக்கு, நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்க்க வேண்டியதானே, எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம பாப்பாக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய பசங்க அந்த பாப்பாட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க அவ கூடவே இருந்து உதவலாமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது, உதவலாம் தான். ஆனா இது எதுவுமே ஏன் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே அவளோட பிரச்சனை. இந்த நோயா இருந்தாலுமே அது அவளோட பிரச்சனை. அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னா அவ தான் நினைக்கணும். அவளால மட்டும்தான் முடியும். அவ மட்டும்தான் அவளுக்கு உதவ முடியும். அவ இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும். நான் அதனாலதான் ஒண்ணுமே பண்ணாம அவளுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல்ல பார்த்தோம்னா இந்த பாப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில பசங்க அந்த பாப்பாவை ஒரு கரேஜ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள தள்ளி விட்டு வாயில்லாத பூச்சி வெளியே சுத்துறதை விட சாகிறது மேல் அப்படின்ட்டு அந்த இடத்தை பூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்படி அந்த ரூமை பூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல அகைன் இந்த ரூமுக்குள்ள வாயில அந்த கையை கடிச்சு பிடிச்சுக்கிட்டே அந்த ஹைனா திரும்ப வருது. அப்படி ஹைனா திரும்ப இந்த ரூமுக்குள்ள வரவுமே குழந்தை பயந்து போய் அந்த கதவை வேக வேகமா தட்டுது. எதுவுமே பேச முடியல, அதனால வேக வேகமா தட்டுது. கொஞ்ச நேரம் அப்படி எதுவுமே பேசாம கதவை தட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்குது. சித்தப்பா சித்தப்பா எங்க இருக்க, சீக்கிரமா வா, என்ன வந்து காப்பாத்து, சித்தப்பா எங்க இருக்க அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. அப்படி இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கவும் இந்த கதவுகள் துறக்கப்படுது. அந்த பசங்க பூட்டு போனாங்கல்ல, அந்த பூட்டையெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு சுத்தியில எடுத்து உடைச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறான். அந்த குழந்தை வெளியே வந்ததுமே ஹீரோ அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட சீக்கிரமா வரணும்னு சொல்லி தானே வழி அனுப்பி வச்சேன், நீ எதுக்காக இவ்வளவு லேட் பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டே அழுகுது. ஹீரோவும் சாரிமா, என்னால சீக்கிரமா வர முடியல, என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னுகிட்டே அவனும் அந்த குழந்தைய இருக்க அணைச்சுக்கிறான். இந்த குழந்தை எப்போ இவங்கிட்ட சீக்கிரமா வரணும்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிச்சு, அந்த வீட்டுல இருக்கும்போது வழி அனுப்பி வச்சிச்சு. அதை இப்ப இங்க சொல்லுது அப்படின்னா இந்த குழந்தை எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் என்ன, இவ்வளவு நாள் ஈகோல முட்டிக்கிட்டு இருந்த ரெண்டு பேருமே ஒன்னு சேர ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா சமைச்சு சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இப்ப கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஹீரோ கிட்ட ஏமா கதவை ஓபன் பண்ணி விடுமா, நான் உள்ள வரட்டுமா, உங்க அங்கிள் வர்ற வரைக்கும் உன் சித்தப்பா வர்ற வரைக்கும் நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோனும் இல்ல என் சித்தப்பா இன்னைக்கு வரமாட்டாராம், நீங்க போயிட்டு இன்னொரு நாள் வாங்க அப்படிங்கிறா. இதை கேட்டு அவங்க கிட்ட ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை கையில எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சைனீஸ்ல பேசுறாங்க. உன் சித்தப்பா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கிறாருமா, நீ ரொம்ப அழகா இருப்ப, படிக்கிறதுல ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு உன் சித்தப்பா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கிறாருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோயினும் சைனீஸ்லயே அப்படிலாம் என்னை பத்தி சொல்லியிருந்தா அவர் என் சித்தப்பாவே கிடையாது, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது, அதனால போயிட்டு இன்னொரு நாள் வரப்பாருங்க அப்படிங்கிற. இதை கேட்டதும் சுடுறதுக்காக கையில கண்ணை எடுத்தவ என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே அதெல்லாம் டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. அப்படி அவ அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு அகைன் அந்த மெசேஜ் வருது, வேற யார் கையினாலையும் சாவாத, நான் உன்னை கொல்றதுக்காக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த மெசேஜ் அகைன் வருது. ஹீரோயின் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து நான் அந்த வெப்சைட்டுக்குள்ள புதுசா இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், வா நான் அதை உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறான். அவன் அப்படி புதுசா அந்த வெப்சைட்டுக்குள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா இது ஆயுதங்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஆனா இந்த வெப்சைட்டுக்குள்ள எல்லாராலையும் ஈஸியா உள்ள வந்து எல்லாராலையும் ஆயுதத்தை வாங்கிட முடியாது. இந்த வெப்சைட்டுக்குள்ள மெம்பர்ஸா இருக்கிறவங்களால மட்டும்தான் ஆயுதம் வாங்க முடியும். மெம்பர்ஸும் ஈஸியா ஆயிட முடியாது. மெம்பர்ஸுக்கும் ஒரு சில டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் மெம்பர்ஸ் ஆக முடியும். மெம்பர்ஸ் ஆனவங்களால மட்டும்தான் ஆயுதங்கள் வாங்க முடியும். அதே போல இதுக்குள்ள மெம்பர்ஸா இருக்கிறவங்க ஒரு 4 கேட்டகரிக்குள்ள வருவாங்க. முதல் கேட்டகரி கோட் ரெட், ஆட்களை கொல்ற இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் இந்த கோட் ரெட். இவங்களால இந்த வெப்சைட்டுக்குள்ள இருந்து மத்தவங்களை கொல்லக்கூடிய எந்த
எந்த ஒரு ஆயுதத்தை வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்களால ஆயுதங்கள் மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்த கேட்டகரிங்கிறது கோட் பர்பிள். இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஸ்பையா இருப்பாங்க. இவங்களால இந்த வெப்சைட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பைக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பைக்கு தேவையான கேட்ரிட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த கேமரா வச்ச வாட்ச், பட்டன்ல கேமரா, அந்த மாதிரி ஒரு சில கேட்ரிட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதை எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஆயுதம் எதுவும் தேவைன்னா அதையும் வாங்கிக்கலாம். சில நேரங்கள்ல அந்த ஸ்பையா இருக்கிறவங்க அடுத்தவங்க கிட்ட மாட்டிக்கிற நேரத்துல தாங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூசைட் எல்லாம் பண்ணிப்பாங்களா, அதுக்கு தேவையான பொருட்களும் இந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்த கோடுங்கிறது எல்லோ. இந்த எல்லோ வந்து கிளீனர்ஸ். இந்த ஆயுதத்தை வாங்கிட்டு போறவங்க இந்த ஸ்பை எல்லாம் அவங்களோட தொழில் சம்பந்தமா யாரையாவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா அந்த பாடிஸ் எல்லாம் அங்கேயே தானே கிடக்கும். அந்த பாடிஸை கிளீன் பண்றது, அந்த இடத்தை கிளீன் பண்றது, போலீஸ்காரங்க மத்தவங்க இந்த கொலகாரங்க பின்னாடி வராம இருக்கிறதுக்கான வேலைகளை பாக்குறது தான் இந்த கிளீனர்ஸோட வேலை. இவங்களுக்கு தேவையான என்னென்னலாம் இந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்குன்னா, கிளீனிங்க்கு தேவையான மருந்து, டிடர்ஜென்ட், கிளீனிங் டூல்ஸ். ஒருவேளை அந்த கொலை பண்ணவன் மாட்டிக்கிட்டானா அவனை சட்டத்துல இருந்து காப்பாத்தி கூட்டு வரதுக்கு தேவையான ஆட்களும் இந்த வெப்சைட்ல இதே கேட்டகரிக்குள்ள இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இருக்கிற கேட்டகரி தான் கோட் கிரீன். மத்த கேட்டகரிஸ்க்குள்ள எல்லாம் ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த கிரீன்ங்கிற கேட்டகரிக்குள்ள ரெண்டு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கு, இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க குறிப்பிடல. இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்களை இந்த வெப்சைட்டுக்குள்ள மெம்பர்ஸா இருக்கிற யாருமே கொல்ல ட்ரை பண்ணக்கூடாது. மீறி யாராவது ஒருத்தன் கொல்ல ட்ரை பண்ணானா அந்த கிரீன் கேட்டகரிக்குள்ள இருக்கிற மத்த 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக மத்த எல்லா மெம்பர்ஸுமே அந்த கொல்ல ட்ரை பண்றான்ல அவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கணும், அவனை போட்டு தள்ளணும். அதுல அவங்க செத்து போனாலும் பரவாயில்ல, அவங்க உயிர் போற வரைக்குமே அவங்க இந்த கிரீனை காப்பாத்தணும். அப்படி விலை உயர்ந்த இந்த கிரீன் கேட்டகரிக்குள்ள 2 பேர் தான் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். அந்த 2 பேர் யாரெல்லாம்னா, ஒன்னு இந்த வெப்சைட்டோட ஆபரேட்டரான நம்ம ஹீரோ, ரெண்டாவது ஹீரோவோட பொண்ணான ஹீரோயின். இது எல்லாத்தையுமே கேட்க ஹீரோயின் என்னடா இது ஒரு அண்டர்வேல் படம் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி திகச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் வீட்டுக்கு வெளியில பாம்பு வெடிக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. வீடே அப்படி குலுங்குது. இவங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு அங்க போய் பார்த்தா வீட்டோட காம்பவுண்ட் சுவரை எவனோ பாம்பு வச்சு சோழிய முடிச்சிட்டான். இவங்க 2 பேரும் இதை அப்படியே வீட்டுக்கு உள்ள நின்று பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இவங்க முன்னாடி ஒரு நவீன ரக ட்ரோன் ஒன்னு பறந்து வந்து நிக்குது. இந்த ட்ரோனால சுட முடியும். இந்த ட்ரோன் இவங்க 2 பேருமே பார்த்து சரமாரியா சுடுது. ஆனா இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி புல்லட் ப்ரூஃப். சோ புல்லட் உள்ள வர மாட்டேங்குது. இவங்க இன்னொரு பக்கமா போய் பார்த்தா அங்கேயும் ஒரு ட்ரோன் வந்து நிக்குது. அந்த ட்ரோனும் சுடுது, அந்த புல்லட்டும் உள்ள வர மாட்டேங்குது. சரி, வீட்டுக்கு முன்வாசல்ல தான் ட்ரோன் வந்து நிக்குது, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பின்வாசலுக்கு போய் பார்த்தா அங்கேயும் ஒரு ட்ரோன் இருக்கு. அந்த ட்ரோனும் சுட ஆரம்பிக்குது. இவங்க கரெக்டா கதவை மூடிடுறாங்க. அந்த கதவுமே புல்லட் ப்ரூஃப். புல்லட் எதுவுமே உள்ள வர மாட்டேங்குது. இதை இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ட்ரோனை அனுப்பி வச்சவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ட்ரோனை அனுப்பி வச்சவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரோன்லயே பாம்பு இருக்கு போல் இருக்கு. அந்த பாம்பை இங்க இருக்கிற கண்ணாடி மேல போட்டு கண்ணாடியை முதல்ல உடைக்கிறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா ட்ரோன் அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குது. ட்ரோன் உள்ள வரவும் இந்த 2 பேருமே 2 பக்கமா பிரிஞ்சிடறாங்க. இப்படி பிரிஞ்சதுல அந்த ட்ரோன் வந்து இந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஆம்பளை பையன், அவனை தான் விரட்டிட்டு வருது. அவன் இப்ப என்ன பண்றான்னா, இங்க ஒரு ரூமுக்குள்ள ஒரு பீரோ ஒன்னு இருக்கு, அதுவும் புல்லட் ப்ரூஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவன் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ட்ரோன் உள்ள வந்து அங்க எங்கேயுமா இவனை தேடுது, இவனை காணு, இவன் அந்த பீரோக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சுடுது. புல்லட் உள்ள போக மாட்டேங்குது. அகைன் ட்ரோன் ஒரு பாம்பை பீரோ மேல போடுது. இவனை கொல்றதுக்காக ட்ரோன் சரியா ஏம் பார்த்து இருக்கு. சரியா அந்த நேரத்துல கையில ஒரு உண்டிகோலோட நம்ம ஹீரோயின் வந்து, டேய் கொஞ்சம் கீழே குனிஞ்சுக்கோட அப்படின்னு அவனை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா சரியா அந்த ட்ரோனை குறிப்பாத்து ஒரு கல்ல விடுறா. ட்ரோன் அப்படியே நில குலைஞ்சு போய் கீழே விழுகுது. அப்படி கீழே விழுந்த அந்த ட்ரோனை ஹீரோயின் கையில ஒரு சேர் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி ஒரு சில ஆட்கள், இந்த ஆட்களுக்கு தலைவர் மாதிரியா இருக்கிறவன் தான் அந்த ஸ்னைப்பர் ஆசாமி. அவன் இந்த ஆட்களை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு நம்ம அந்த ஹீரோவோட பொண்ணை ஒண்ணு கொல்றோம் இல்லனா உயிரோட பிடிக்கிறோம், இது ரெண்டையும் பண்ணாம நம்ம திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறான். இதை கேட்டு இவன் கூட இருக்கிறவங்களும் ஆரவாரம் பண்ணிக்கிட்ட ஹீரோவோட வீட்டை பார்த்து ஒரு வண்டியில கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 2 முடிக்கிறாங்க. இதுல இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப ஹீரோனை கொல்றதுக்காக ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கோ. இந்த 10 பேருமே அந்த வெப்சைட்ல இருக்கிற மெம்பர்ஸ் தான். அவங்க கிரீன் கேட்டகரியில இருக்கிற நம்ம ஹீரோனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கிரீன் கேட்டகரியில இருக்கிற நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக இந்த 10 பேரை எதிர்த்து மத்த மெம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொல்றதுக்கே 10 பேர் வர்றாங்கன்னா காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆக போற 3வது எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.